அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் நம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. புத்தாண்டு பலன் என்பது வருட கிரகங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய நகர்வுகள் உங்கள் ராசிகளுக்கு என்ன மாதிரியான அமைப்பில் செயல்படும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்னென்று பார்த்து கணிக்கக்கூடிய ஒரு பொது பலனாகும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசியாகும். விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். விருச்சக ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் விஷாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசியாகும். விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களுக்கு கடந்த 2.5 வருடங்களாக உங்களை அதிகப்படியான உடல் உபாதைகளாலும் மன ரீதியாக அதிகப்படியான தொய்வுகளையும், சிலருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள், தொழில் ரீதியாக பதவி இழப்பு, சம்பள இழப்பு போன்ற அதிகப்படியான சிக்கல்களையும், குறிப்பாக சுயதொழில் ரீதியாக பெரும் பின்னடைவுகளையும் அதிகப்படியான தடுமாற்றங்களையும் தந்து கொண்டிருந்த தடை கிரகமான சனி பகவான் உங்களது 4ஆம் இடமான சுகம், வீடு, வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து, அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானத்திலிருந்து முழுமையாக விலகி உங்களது 5ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக சனி என்றாலே தொழிலுக்கு காரக கிரகமாகும். அதே போல சனி பகவான் தான் மூட்டிற்கு பாதத்திற்கெல்லாம் அதிபதியாகும். அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்ததினால் இளம் வயதினருக்கு கூட அதிகப்படியான உடல் உபாதைகளை சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக அடிக்கடி கால்களில் அடிபடுதல், மூட்டு சார்ந்த சில பிரச்சனைகள், மன ரீதியாக ஒரு விரக்தியும் ஒரு சோர்வும் உங்களை அதிகமாக வாட்டியிருக்கலாம். அது போன்ற சிக்கல்களை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இனி முற்றாக உங்களது சுகஸ்தானத்தை விட்டு விலகுவது மட்டுமின்றி அவருடைய மிகவும் கொடூர பார்வை என்று சொல்லக்கூடிய 10ஆம் பார்வை உங்களது ஜென்மத்தை விட்டு அகழ்வதும் மிகவும் உன்னதமான விஷயமாகும். அதனால் இதுவரை இருந்து வந்த மனரீதியான இறுக்கங்கள், சில தாழ்வு மனப்பான்மைகள், தொழில் ஆதிக்கத்தில் எவ்வளவு அறிவுடன் ஆற்றலுடன் செயல்பட்டாலும் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகளால் சாதிக்க முடியவில்லையே என்ற மன ஓட்டங்கள் இந்த வருடம் நிச்சயம் நிவர்த்தியாகி எதிலும் தெம்போடும் துடிப்போடும் சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உருவாகும். இந்த வருடம் குரு பகவான் உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறாரே, அதனால் அர்த்தாஷ்டம சனியை விட இன்னும் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துமோ என்ற மனரீதியான கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் 8ஆம் இடத்திற்குள் பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடத்திற்கே மிக அதிகமான வலிமைகளை ஏற்படுத்துவார். அந்த வகையில் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது 2ஆம் இடமான குடும்பம், தனஸ்தானத்தை பார்வையிடுவதனால் குடும்பம் ரீதியாக இந்த வருடம் மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் உயர்வுகளும் உருவாகும். இதுவரை குடும்பத்திற்காக கடுமையாக உழைத்தாலும் தேவையற்ற உடல் உபாதைகளால் அவ்வப்போது மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் ஏற்படுகிறது என்ற எண்ணங்கள் நீங்கி குடும்பத்தில் மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் குறையும். குடும்பத்தில் ஆரோக்கியமும் உற்சாகங்களும் அதிகரிக்கும். அதே போல பொருளாதார ரீதியாக இருந்த இறுக்கமான சூழல்கள் நிவர்த்தியாகி பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக கடந்த 2.5 வருடங்களாக பெற்ற அதிகப்படியான கடன் சுமைகளை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் அதற்கேற்ற நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது 4ஆம் இடமான சுகம், வீடு, வாகனஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் உங்களிடம் கையில் சிறு தொகை இருந்தாலும் அவற்றை நிலத்திலோ அல்லது வீடிலோ முதலீடு செய்வது மிகவும் சிறப்பாகும். அதாவது ஒரு சுப விரயம் செய்வதற்கு ஏற்ற காலமாகும். அதனால் முடிந்தவரை சிலர் வங்கியில் கடன் பெற்று வீடு கட்டலாமா என்ற எண்ணங்கள் இருந்தால் அதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அல்லது சிறு தொகைதான் இருக்கிறது என்றால் உங்களுடைய வீட்டுகளை புனரமைப்பது, ஆல்ட்ரேஷன் செய்வது போன்ற விஷயங்களில் இந்த வருடம் ஈடுபடலாம். அவை உங்களுக்கு நிச்சயம் நல்ல உயர்வுகளை உருவாக்கும். கல்வி பயிலக்கூடிய விருச்சகராசிக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக உங்களது வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது நல்ல விஷயம் என்றாலும் சனி பகவானுடைய 10ஆம் பார்வையும் உங்களது வாக்குஸ்தானத்தின் மேல் பதிவதினால் கல்வி ரீதியாக சற்று உயர்வுகளும் சற்று தாழ்வுகளும் சம அளவில் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கல்வி ரீதியாக ஆர்வத்துடன் படிக்கலாம் என்று நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சில கவனக்குறைவுகள் உங்களை மறைமாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. உதாரணத்திற்கு செல்போன், டிவி போன்ற விஷயங்கள் உங்கள் கவனத்தை திசை திருப்பலாம். அதனால் முடிந்தவரை கல்வியில் சற்று கூடுதல் கவனமேற்று நீங்கள் படிக்கும் பொழுது கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேர்ச்சி விகிதங்கள் குறைவு போன்ற விஷயங்கள் நீங்கி தேர்ச்சியில் நல்ல மதிப்பெண்களும் உயர்வுகளையும் நிச்சயம் பெறலாம். அதே போல உங்களது வாக்குஸ்தானத்தை சனி பகவானும் ஒரு சேர பார்ப்பதினால்
சில தேவையற்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை கோபத்தை குறைத்து கொள்வது உங்கள் கல்வியில் உயர்வையும் தரத்தையும் அதிகரிக்கச் செய்யும். இதுவரை திருமணமாகாத விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை 8ஆம் இடத்திற்குள் குரு பகவான் பெயர்ச்சியாகிறாரே, அதனால் திருமண வாய்ப்புகள் தள்ளி போகுமோ என்ற பயப்பட தேவையில்லை. உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் உங்களது 8ஆம் இடமான மிதுன ராசியினுள் சுக்கிர பகவான், புத பகவான், சூரிய பகவான் இருந்து அங்கே குரு பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்களையே உருவாக்குவார். அதனால் பொதுவாக 8ஆம் இடத்திற்குள் குரு பகவான் சென்றால் திருமணம் ஆகாது என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதனால் திருமணம் சார்ந்து இந்த வருடம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன் நிச்சயம் அமையும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை கருமங்களை இயக்கக்கூடியவர் சனி பகவானாகும். அவர் உங்களது அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி உங்களது புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும், குரு பகவான் உங்களது 8ஆம் இடத்தில் இருந்தாலும் தன்னுடைய சுப பார்வையால் உங்களது குடும்பஸ்தானத்தையும் உங்களது 12ஆம் இடமான அயன சயன சுகஸ்தானத்தையும் ஒரு சேர பார்வையிடுவதனால் இதுவரை குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில தொந்தரவுகள் அகலும். இந்த வருடம் தாராளமாக குழந்தை பிறப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதனால் இந்த வருடம் உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு குறைபாடுகள் இருந்தால் மருத்துவரிடம் அணுகி குழந்தை பிறப்புக்கு உண்டான சில தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் மிகவும் சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய வருடமாக இருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்தாலும் பொருளாதார ரீதியாக சில தடுமாற்றங்களால் ஒரு சில விரக்திகள் அவ்வப்போது தோன்றலாம். அதனால் அவற்றையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு நீங்கள் தொடர்ந்து தொழில் சார்ந்த வகையில் அதிக முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருந்து வந்த சில தொந்தரவுகள் அகலும். தொழில் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் குறையும். உங்கள் கடின உழைப்பிற்கு வருமானங்களும் உயர்வுகளும் நிச்சயம் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழில் ரீதியாக இந்த வருடம் நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய சிறப்பான வருடமாக இருக்கும். பெரும் பணத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்தில் மறைகிறாரே என்று பயப்பட தேவையில்லை. அந்த பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்களது தனஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் சுய தொழிலில் ஏற்றங்களையும் வளர்ச்சிகளையும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். அதேபோல மன ரீதியாக இருந்த வெறுமைகள் நீங்கும். கடந்த காலங்களில் அர்த்தாஷ்டம சனியினால் உண்டான சில முக்கிய ஆர்டர்கள் கை நழுவி போயிருக்கலாம். அவையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சாதகமான சூழல்களும் நிச்சயம் உருவாகும். விருச்சக ராசிக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமாகும். ஏனென்றால் உங்களது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குள் கொழுப்பிற்கு அதிபதியான குரு பகவான் மறையும் பொழுதும் உங்களது சுகஸ்தானத்தில் மாயாக்காரனான ராகு பகவான் வலிமை பெற்று அமரப்போவதினாலும் முடிந்தவரை வெளிப்பதார்த்த உணவுகளை அறவே தவிர்ப்பது மிகவும் சிறப்பாகும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை பெரிய பாதிப்பில் ஒன்றுமில்லை. அதனால் உடல் ஆரோக்கிய ரீதியாக தேவையற்ற ஹோட்டல் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பதும், குறிப்பாக அசைவ உணவுகளை சற்று இந்த வருடம் தவிர்ப்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வலிமையை உருவாக்கும். அதேபோல கடந்த காலங்களில் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், பாதம் தொடர்பான சில தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கு அது போன்ற சிக்கல்கள் தீர்வாகும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவற்றுக்கு முடிந்தவரை கலப்பட உணவுகளை தவிர்த்தாலே உடல் ஆரோக்கியத்தில் வலிமையடைய செய்யும். பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நல்ல உயர்வுகள் நிச்சயம் உண்டு. வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். பணி செய்யக்கூடிய நிறுவனங்களில் இருந்த சில சாதகமற்ற சூழல்கள் மாறி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும், புதிய வீடு வாகன சேர்க்கைகள் அமையக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும். தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சில சிக்கல்கள், பண நெருக்கடி சார்ந்த பிரச்சனைகள் இந்த வருடம் தீர்வாகக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் நல்ல ஆதிக்கத்துடன் ஸ்திரத்தன்மையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்பட்ட பெரும் பின்னடைவுகள் படிப்படியாக விலகி உயர்வுகளையும் புதிய நம்பிக்கையும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அஷ்டமத்தில் குரு வந்தால் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று பயப்பட தேவையில்லை. குரு பகவானுடைய கடைக்கண் பார்வை உங்களது முக்கிய சுபகிரகங்களை பார்வையிடுவது அற்புதமான விஷயமாகும். அதனால் இதுவரை இருந்து வந்த தளர்ச்சிகள் நீங்கி உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் அடையலாம். இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு விருச்சக ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு தவறாது திங்கட்கிழமை நாளன்று அவசியம் சென்று உங்களது ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து திருக்கோவிலில் 15 நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கலாம். உங்களுக்கு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் நிச்சயம் உருவாகும். நன்றி, வணக்கம்.